ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரீபர்த் ஆஃப் அல்டிமேட் மாஸ்டர் மானோட 15வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போதான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த ஜான்ஸ் டாட வச்சு எனர்ஜி இம்பாக்டிங் அப்புறம் எனர்ஜி இம்ப்ளோடிங் பில் அப்படிங்கிற 2 எனர்ஜி பில்லை ரிஃபைன் பண்ணியிருப்பான். கடைசியில அந்த பில்லை வச்சு அவனோட கல்டிவேஷனையும் முடிச்சுட்டு ரயான் கூட சண்டை போட போயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ வந்ததை பார்த்து அங்கிருந்த மொத்த பேரும் ஷாக்லயே என்னது இந்த இடியேட் இங்க வந்துட்டானா, சரி இருந்துட்டு போட்டோம், என்னதான் வந்திருந்தாலும் ரயானுக்கு முன்னாடி இவனால நிக்க முடியாது. ரயானோ 9 ஸ்டார் மார்ஷல் வாரியரா இருக்கான். இவனால ரயானோட ஃபர்ஸ்ட் அட்டாக்க தடுக்க முடியுமா என்னன்னே தெரியல. இவன் எதுக்குடா இங்க வந்தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம பிரின்சஸும் டேய் முட்டாள் கிரிவி, நீ எதுக்குடா இங்க வந்த, அந்த ரயான் கையில சாகறதுக்காக வந்திருக்க, உனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் கூட அறிவில்லடா அப்படின்னு கத்துறாங்க. அப்ப நம்ம நைடா டீச்சரும் வந்து டேய் வால்டன், நீ உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ட்டு நான் இந்த டியூயலை இப்ப கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கவனுங்களும் என்னது இந்த டியூயலை கேன்சல் பண்றாங்களா, ஓ இந்த தைரியத்துல தான் இந்த கிரிவின் முட்டாளே இவ்வளவு ஷோ ஆஃப் பண்ணிட்டு வந்து இப்ப நைடா டீச்சர் பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டான். இந்த வால்டன் ஃபேமிலியை கிரிவின் குப்பை ரொம்ப கேவலப்படுத்துறான் அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. அப்போ நைடாவும் கிரிவின் என்னோட ஸ்டூடெண்ட், அவனோட சேஃப்டியை தான் நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன், அதனால மட்டுமே தான் இந்த டியூயலை நான் கேன்சல் பண்றேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ஹீரோவும் டீச்சர் நான் உங்களோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஓகே தான், ஆனா எதுக்காக அந்த ரயானை என்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ண பாக்குறீங்க, என்ன ஆனாலும் சரி அந்த ஃபைட் இன்னைக்கு நடந்தே ஆகணும், சரி ஒரு 5 நிமிஷம் இருங்க, அவனை போய் தூக்கடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு போறான். அப்ப நைடாவும் டேய் முட்டாள், உனக்கு என்னடா மூளை குழம்பிருச்சா அப்படின்ட்டு, இல்ல நான் இனிமேலும் இதை இப்படியே பார்த்துட்டு இருக்க போறது இல்ல, இவனை சேவ் பண்றதுக்கு இவனோட கை காலை உடைச்சா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்களோட பவரை ரிலீஸ் பண்றாங்க. அப்புறம் அந்த ரயானோ டே குப்பை, நீ பயந்து போயிருவேன்னு நினைச்சேன், பரவாயில்ல நான் வந்துட்ட, உன்னோட தைரியத்தை பாராட்டுறான் அப்படிங்கிறான். ஹீரோவும் அவனோட பவரை ரிலீஸ் பண்ணிட்டு டே நீ இப்படியே பேசிக்கிட்டே கொஞ்சம் டைம் வாங்கலான்னு பாக்குறியா, ஆனா எனக்கு அவ்வளவு டைம் இல்ல, சீக்கிரம் வாடா சண்டை போடலாங்கிறான். நைடாவும் ஹீரோவோட பவரை பார்த்துட்டு என்னது இவன் மார்ஷல் வாரியரோட அட்வான்ஸுக்கு போயிட்டானா, இங்க என்னடா நடக்குது, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி சிங்கிள் சக்கராவை கூட ஓபன் பண்ண முடியாம இருந்த ஒரு லூசர் இன்னைக்கு மார்ஷல் வாரியரோட அட்வான்ஸ் இல்லத்துல இருக்கானா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அங்க இருக்கவனுங்களுமே இல்ல இவன் எப்படா மார்ஷல் வாரியரானா, இங்க என்னதான்டா நடக்குது அப்படின்னு ஷாக்லயே பாக்குறானுங்க. அப்ப அந்த ரயானோனோட பவரை ரிலீஸ் பண்ணிட்டு என்னோட பிரதர் ஏன் தோத்தான் அப்படின்னு இப்பதான் தெரியுது, நீ இவ்வளவு நாள் உன்னோட பவரை ஹைட் பண்ணி வச்சிருந்திருக்க போல, சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு உன்னோட லக்கு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு அவனோட பவரை பயங்கரமா ரிலீஸ் பண்றான். அங்க இருந்தவனுங்களும் அந்த ரயானோட பவரை பார்த்துட்டு என்னது இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்போ அந்த ரயானோட அங்கிளும் பரவாயில்ல இவன் மார்ஷல் வாரியர்ல 9 ஸ்டாரோட பீக் லெவல்ல இருக்கான், அப்புறம் இன்னும் ஒரு 10-15 நாள்ல இவன் டிவைன் ரிலத்துல மார்ஷல் மாஸ்டர் லெவல்ல கூட ரீச் பண்ணிடுவானாட்டங்குது, இவனை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப பக்கத்துல இருக்க வாத்தியாரும் கிரிவின் ரயானோட எத்தனை மூவ தாங்குவான் அப்படின்னு கேக்குறாரு. அந்த அங்கிள் காரணம் இவனுங்க 2 பேத்தோட ஆறாவுக்கு நடுவில் இருக்க டிஃபரன்ஸை பார்க்கும்போது கண்டிப்பா ஒரே மூவ்ல அந்த கிரிவின் சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். கைஸ் இவரு வந்து அந்த ரயானோட அங்கிள் இல்ல, இவரும் ஒரு வாத்தியார் போல, நான் மாத்தி சொல்லிட்டேன். அப்ப அந்த ரயானோட அங்கிளும் இந்த லூசர் ஒரே அட்டாக்ல தோத்து போறது அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷம் தான், ஆனா இது இவ்வளவு சீக்கிரமா நடக்கக்கூடாது அப்படின்னு பாக்குறான். அப்போ அந்த சாமுவேல் ஒயிட்டும் வந்து எனது ஒரு மூவா, ஆனா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே அப்படிங்கிறாரு. அப்ப அங்க இருக்க மீதி வாத்தியாருங்களாம் மிஸ்டர் ஒயிட் அப்படின்னு அவருக்கு மரியாதை செலுத்துறாங்க. அந்த சாமுவேல் ஒயிட்டும் நீங்க கிரிவினை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க, இந்த ஃபைட்டை வாட்ச் பண்றதுக்கு ஒர்த்து தான் அப்படிங்கிறாரு. அங்க இருக்க வாத்தியாருங்களும் இவர் என்னடா சொல்ல வராரு அப்படின்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த ரயானை நோக்கி போறான். ஹீரோ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே தண்ணியில நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த சாமுவேல் ஒயிட்டும் இல்ல இந்த ஃபீலிங் இங்க ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு, ஒரு நிமிஷம் இந்த ஃபீலிங் கிரிவின் கிட்ட இருந்து வருது, அவனை சுத்தி இருக்க யாரு, அவன் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதுமே வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது, அப்புறம் அவனை சுத்தி இருக்க இடம் ஃபுல்லா சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு, இவங்கிட்ட ஏதோ ஒரு சீக்ரெட் ஸ்கில் இருக்கு போல அப்படின்ட்டு, இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவனோட மொத்த சரௌண்டிங் பிளேஸையும் சேம் ஃப்ரீக்வன்சில மேட்ச் பண்ணி வச்சிருக்கான், இது என்ன மாதிரியான மார்ஷல் ஸ்கில்லுடா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறாரு. அந்த ரயானோ டே முட்டாள், என்னோட ஆறாவுக்கு முன்னாடி உன்னால நடக்க முடிஞ்சு அப்படின்னா என்ன உன்னால தோக்கடிக்க முடியும்னு நினைச்சிட்டியா, சரி நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு அவனோட பவரை கேதர் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நீ கண்டிப்பா சாக தான் போற, அப்படியும் இல்லனா என்னோட காலில் விழுந்து உன்னோட உயிருக்காக கதறிக்கிட்டு உன் ஃபேமிலி மரியாதையை என் காலுக்கு அடியில் கொண்டு வந்து போட போற, இன்னைக்கு என்ன நடந்தாலும் நீ சஃபர் ஆக போறது உறுதிடா அப்படின்ட்டு ஸ்டார் ஸ்பின்னிங் பாம் அப்படின்னு அட்டாக் பண்றான். அப்ப அங்கிருந்த வாத்தியாரும் அவனோட ஸ்வாட பாம் மூலியமா பின் பண்ணி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக்கை லான்ச் பண்ணியிருக்கானா, இது உண்மையிலேயே டெரிபிளா தான் இருக்கு அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து அசால்ட்டா தப்பிச்சிட்டான். அந்த ரயான்லாம் ஷாக் ஆகிட்டே இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி அந்த கிரிவின் என்னோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சான், அப்புறம் இவன் என்னடா காத்துல நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு மிரண்டு போயிட்டு இல்ல நான் இவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் அட்டாக் பண்றான். ஹீரோவும்
3 ஸ்டெப் டெலிபோர்டேஷன் அப்படிங்கிற ஸ்கில் மூலியமா அந்த காத்துல நடக்கிற மாதிரியே அங்க இருக்க எல்லா அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு இருக்கான். அந்த ரயான்லாம் இதுக்கு வாய்ப்பே இல்ல, அவனால எப்படி காத்துல நடக்க முடியுது, இது என்னடா டெக்னிக் அப்படின்னு மிரண்டு போய் பார்க்கறான். ஹீரோவுமே அதுக்கு ஏத்த மாதிரி அந்த காத்துல சும்மா மாசா நின்னுட்டு இருக்கான். அப்ப நம்ம நைடாவும் சாமுவலும் இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, சாமுவல் ஒயிட்லாம் இதுக்கு வாய்ப்பே இல்ல, கிரிவின் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே அவன் இதுக்கு முன்னாடி நடந்ததோட கண்டினியூவேஷனா தான் இருக்கு, அப்படின்னா இவன் ரயானோட அட்டாக்ல இருந்து தப்பிக்கவே கிடையாது, அவனோட அட்டாக்கை ப்ரிப்பேர் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனா இந்த எல்லா ஸ்டெப்ஸும் கம்ப்ளீட் ஆனோட்டி என்னடா நடக்கும் அப்படின்னு பாக்குறாரு. ஹீரோவும் நடுவானத்துல அட்டாக் பண்றதுக்கு எனர்ஜி கேதர் பண்ணிட்டு இருக்கான். சாமுவல் ஒயிட்லாம் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, எர்த் அண்ட் ஹெவன் அவனோட சேர்ந்து மூவ் ஆகுற மாதிரி இருக்கு, இப்போ அவன் எர்த் அண்ட் ஹெவனோட எனர்ஜி தான்டா கம்பைன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கத்துறாரு. அங்க இருக்க மொத்த பேரும் இது என்னடா டெக்னிக் அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவை பார்த்தா ஒரு அல்டிமேட் ஃபார்ம்ல இருக்கான். அடுத்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த சாமுவல் ஒயிட்டும் நம்ம ஹீரோ பண்றதை பார்த்துட்டு அவன் இப்ப எர்த் அண்ட் ஹெவன்ல இருந்து எனர்ஜியை கெயின் பண்றானா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறாரு. ஹீரோவும் டே தம்பி ரயானே உண்மையான பாம் டெக்னிக்னா என்னன்னு நான் காட்டுறேன் அப்படின்ட்டு அவனும் ஒரு பயங்கரமான அட்டாக்கு ப்ரிப்பேர் ஆகுறான். அந்த ரயான்லாம் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் ஹியூமனோட லைஃபே நிறைய கனவு காண்றது தான், ஆனா அதோட ட்ரேசஸ் மீதி இருக்கிறது யாருக்குமே தெரியாது அப்படின்ட்டு இல்லூஷரி இம்பல்ஸ் அப்படிங்கிறான். அந்த சாமுவல் ஒயிட்டும் பேனு வாயை பொழந்துட்டு என்னது இல்லூஷரி இம்பல்ஸா, என்னால இதை நம்ப முடியல, உண்மையிலேயே இது இல்லூஷரி இம்பல்ஸ் தான், கண்டிப்பா கிரிவினோட ஓன் ஸ்ட்ரென்த்தை வச்சு இந்த ஸ்கில்லை யூஸ் பண்றது அப்படிங்கிறது நடக்காத காரியம், அப்படின்னா இவன் கண்டிப்பா எர்த் அண்ட் ஹெவனோட எனர்ஜி தான் இப்ப கெயின் பண்ணியிருக்கான். ஆனா இதை எப்படி இவன் பண்ணனா, இந்த ஸ்கில்லை ட்ரெயின் பண்றதை விட இந்த எனர்ஜியை கெயின் பண்ணக்கூடிய மெத்தட் தான் ரொம்பவே கஷ்டம், ஈவன் என்னால கூட இதுல ஒரு சின்ன க்ளூவை கூட கண்டுபிடிக்க முடியல, அப்படின்னா இவன் மிஸ்டர் ஹான்பையோட ஸ்டூடெண்டா அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. நைடாவும் கூட ஆமா இது மிஸ்டர் ஹான்பையோட இல்லூஷரி இம்பல்ஸ் டெக்னிக் தான், ஆனா இந்த ஸ்கில்லை எப்படி இவன் யூஸ் பண்றான், இவன் மார்ஷல் வாரியரோட ஒரு ஸ்டார்ல தான் இருக்கான், அப்புறம் இவனுக்கும் ஹார்னுபைக்கும் என்னடா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வாய் பொளந்து பாக்குறாங்க. ஹீரோவோட அட்டாக் வர பிரஷர்லயே அந்த ரயனோட சட்டெல்லாம் கிழிஞ்சி பையனோட கால்லாம் தரைக்குள்ள போயிட்டு சாகர நிலைமைக்கு போயிட்டான். அந்த அட்டாக் அவனை போய் அட்டாக் பண்ண மாதிரி இருக்கு, அவன் செத்துட்டானா உயிரோட இருக்கானா என்னன்னு தெரியல. ஹீரோவும் இது இவ்வளோ டைம் எடுத்துக்கன்னு நான் நினைச்சு பார்க்கல அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க மொத்த பேரும் டே என்னடா ஜோக் காட்டுறீங்களா அப்படின்னு மிரண்டு போயிட்டு இந்த கிரிவின் வால்டன் ஃபேமிலியோட லூசர் எப்படி இந்த ஸ்கூலோட 3rd ரேங்கிங்ல இருக்க ரயானோ தோக்கடிச்சான், அந்த ரயானோ 9 ஸ்டார் மார்ஷல் வாரியரோட பீக் லெவல்ல இருந்தான், அது மட்டும் இல்லாம ரயான் கேங்கோட லீடரும் கூட, இவனை எப்படா இவன் ஒரே மூளை தோக்கடிச்சான் அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்ப ஹீரோவும் அந்த ரயான்ட்ட வந்துட்டு நான் இந்த சண்டையில எனக்கு தெரிஞ்ச லோ லெவல் மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக் தான் யூஸ் பண்ணனேன், ஆனா இது ரொம்ப டைம் எடுத்துச்சு போல அப்படிங்கிறான். எனக்கெல்லாம் என்னரங்கா ஜோக் காட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அங்க இருக்கவனுங்களும் ரயான் நம்ம ஹீரோ கையில தோத்ததை இன்னுமே ஏத்துக்க முடியாம இல்ல நான் கனவு ஏதாவது காண்றானா, எப்படா ரயான் போயும் இந்த கிரிவின் கிட்ட தோத்து போனான், இவனுக்கு 2 பேத்துக்கு நடுவுல இருந்த பவர் டிஃபரன்ஸே ரொம்ப அதிகம், ஆனா இவன் இவ்வளவு அசால்ட்டா தோத்து போயிட்டானா, என்னால இதை நம்ப முடியலடா அப்படின்னு மண்டை போட்டு பிச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப ஹீரோவும் இனிமேலும் உன்னை யாரும் காப்பாத்த வர போறதில்ல அப்படின்னு அந்த ரயானை கொல்லலான்ட்டு போறான் நடந்து. அப்ப சாமுவல் ஆயிட்டும் இல்ல அப்படி பண்ணாத நிறுத்துடா அப்படின்னு கத்துறாரு. ஹீரோவும் ஒரு டெவில் மூடுக்கு போயிட்டு உன்னை யாரும் காப்பாத்த மாட்டாங்க அப்படிங்கிறான். அந்த ரயானும் இல்ல இந்த சைக்கோ சாமுவல் ஒயிட்டோட ஆர்டரை கூட ஒபே பண்ண மாட்டேங்கிறான், இன்னைக்கு என் கதை முடிஞ்சிச்சா அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கான். சாமுவல் ஒயிட்டும் டே நான் உன்னை நிறுத்த சொன்னடா அப்படின்ட்டு வேகமா ஓடிறாரு. ஹீரோவும் சீக்கிரம் முடிச்சிடறான் அப்படின்னு அந்த ரயானை அட்டாக் பண்ணிட்டான். அதுல அந்த ரயானும் வாயிலிருந்து ரத்தலாம் கக்கிக்கிட்டு ஒரு மாதிரி கிளவ மாதிரி ஆகி போயிட்டான். அப்ப அங்க இருக்க மொத்த பேரும் இந்த பார்த்து மிரண்டு போயிட்டு இல்ல அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிச்சு, அந்த ரயானோட சின்னாம்பர் ஃபீல்டு ஃபுல்லா டெஸ்ட்ராய் ஆயிருச்சு, ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டோட சின்னாம்பர் ஃபீல்டு டெஸ்ட்ராய் ஆயிருச்சு அப்படின்னா அவன் ஒரு யூஸ்லெஸ்ஸா மாறிடுவான், அதை ஒரு 7th இல்லனா ஹையர் ரேங்கிங் பில்லுனால கூட கியூர் பண்ண முடியாது, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இவனால இனிமே கல்டிவேட்டே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த சின்னாம்பர் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டோட டான்டியான் மாதிரி, அந்த டான்டியான் கோர் டெஸ்ட்ராய் ஆயிருச்சுன்னா எப்படி அவங்களால கல்டிவேட் பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் இந்த சின்னாம்பியர் ஃபீல்டு அப்படிங்கிறது டெஸ்ட்ராய் ஆயிருச்சு அப்படின்னா அவங்களால கல்டிவேட் பண்ண முடியாது. அப்ப ஹீரோ மறுபடியும் அந்த ரயான் அட்டாக் பண்ணலான்ட்டு போறான். இதை பார்த்து அந்த சாமுவல் ஆயிட்டும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக்லயே பாக்குறாரு. ஹீரோவும் அவனோட காலை வச்சு அந்த ரயானோட பல்லெல்லாம் உடைச்சிட்டான். அப்ப நைடாவும் கிரிவின் நீ என்னடா பண்ற அப்படின்னு ஷாக்லயே பாக்குறாங்க. ஹீரோவும் டே நான் தான் சொன்னேன்ல என் கூட சண்டை போட்டு நீ தோத்து போனுட்டி என்னோட ஷூவை லீக் பண்ணுவ அப்படின்னு, அதே மாதிரி பண்ணிட்ட, நான் சொல்றத கண்டிப்பா பண்ணியே தருவோம் அப்படின்னு டெரரா சொல்றான். இந்த எபிசோடு உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சு கைஸ். உங்களுக்கு இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஹைப்பும் பண்ணிருங்க. சரி ஓகே, இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.